வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமா மத்திய பட்ஜெட், வருமான வரிக்கான உச்சவரம்பு தளர்த்தப்படுமா, தமிழக முதலமைச்சரின் கோரிக்கைகள் ஏற்கப்படுமா, பட்ஜெட் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திசை காட்டும் மோடி. இந்த தலைப்பில் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நாளை பட்ஜெட் தொடங்க இருக்கிறது. இன்று இதற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடரானது நடைபெறுகிறது. அதை ஒட்டி இன்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்தார். இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இன்று பேசியிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிடும்போது குறிப்பாக அதற்கு முன்பாக இது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய 7வது பட்ஜெட் ஆகும். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி அரசு 3வது முறையாக பதவியேற்ற பிறகு வரக்கூடிய முதல் பட்ஜெட் தொடரும் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதை குறிப்பிடும் பொழுது இந்திய பொருளாதாரமானது 6.5% 7% வரை வளர்ச்சி காணும் என்று கூறியிருக்கிறார். அதே போன்று வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில். அதே போன்று கொரோனா காலத்திற்கு பிறகு இந்திய பொருளாதாரமானது உயர்ந்திருக்கிறது, பணவீக்கமானதும் குறைந்திருக்கிறது. 2023 6.7%, அதே போன்று 2024 5.4%. இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் பணவீக்கம் 4 என்ற அளவில் வரும். 2025 4.1 என்ற அளவில் இருக்கும் என்பது போன்ற தகவல்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பட்ஜெட் கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்களது ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருப்பதிலிருந்து இது அமிர்த் கால் என்று சொல்லக்கூடிய அந்த 2047 விஷன் நோக்கி அதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவதற்கான திட்டமாக இந்த பட்ஜெட் அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு திசை காட்டக்கூடியதாக இந்த பட்ஜெட் அமையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது கிட்டத்தட்ட இன்னும் இருக்கக்கூடிய அந்த 4.5 ஆண்டுகளும் அரசியல் கட்சிகள் இந்த கட்சி ரீதியிலான அரசியலையும் விட்டுவிட்டு அனைவரும் ஒன்றுபட்டு நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்று அவர் அறைகூவல் விடுத்திருக்கிறார். இதில் கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை முக்கியமாக சில பகுதிகள் கவனம் செலுத்தப்படுகிறது. குறிப்பாக தனியார் முதலீடுகள், MSME என்று சொல்லக்கூடிய இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அதே போன்று வேளாண்மை, பசுமை திட்டம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் அதிக கவனம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதா அரசு கொடுத்த அந்த இன்டரிம் பட்ஜெட் என்று சொல்லக்கூடிய அந்த இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவித்த பல அம்சங்களும் இந்த பட்ஜெட்டிலும் இருக்கும் என்று தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். சென்னை, அதே போன்று கோயம்புத்தூர், மதுரை போன்ற பகுதிகளில் மெட்ரோ ப்ராஜெக்டுக்கான அந்த நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் கூறுகையில் தமிழகத்திற்கு தேவையான நிதி இந்த பட்ஜெட்டில் கிடைக்கும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக இந்த பட்ஜெட் குறித்து பல்வேறு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நாளை பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகுதான் முழு விவரம் தெரியும். இருந்தாலும் இந்த பட்ஜெட் எதை நோக்கி செல்லும், எப்படி இருக்கும் என்று நாம் விவாதிக்கலாம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக திமுக சட்டத்துறை மாநில செயலாளர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் இணையம் வழியாக நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். பொருளாதார நிபுணர் திரு உத்தம் குமார் அவர்களும் இணையம் வழியாக இணைகிறார். வணக்கம். வணக்கம். ஆம் ஆத்மியின் திருமதி ஸ்டெல்லா மேரி அவர்கள் அரங்கத்தில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வணக்கம் சார். திரு உத்தம் குமார் சார், பொருளாதார நிபுணராக நீங்கள் இந்த பட்ஜெட்டை எப்படி எதிர்பார்க்குறீங்க, இந்த ஆய்வறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. பட்ஜெட் எப்பயுமே நீங்க லாஸ்ட் 9 வருஷமாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 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 உப்புச்சப்பு இல்லாத பட்ஜெட்டா தான் இருக்கும் எப்பயுமே. அதாவது ஒரு ஒரு பெருசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது. நார்மலா பிராக்டிக்கலா சில விஷயங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் பேசுவாங்க. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். எவ்வளவு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் சக்சஸ் ரேட் இஸ் மச் ஹையர் இன் பிஜேபி கவர்மெண்ட்ல. ஸோ அப்படி இருக்கும் போதும் மேஜர் இது நம்ம பெருசா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இட் வில் பி a continuation of the old policy. கிட்டத்தட்ட அவங்களோட தேர்தல் அறிக்கை கூட அப்படிதான் இருந்தது. நம்ம தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது கூட
அவங்க வந்து பழைய திட்டங்களுடைய விரிவாக்கப்பட்ட ஒரு விஷயங்களை தான் அவங்க தேர்தல் அறிக்கையிலுமே கூட சொல்லியிருந்தாங்க, நம்ம பார்க்க முடிஞ்சது. எப்பயுமே அது கண்டினியூஷன் ஆஃப் தி ஓல்டு பாலிசி இருக்கிறது வந்து நல்லது எப்பயுமே. ம் ம் அண்ட் கவர்மெண்டோட ஃபோக்கஸ் நீங்க வந்து லாஸ்ட் 9 இயர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா மோர் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்ல தான் இருந்துச்சு. ம் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மிக பிரம்மாண்டமா பண்ணப்பட்டுச்சு. அது ஹைவேவா ஆகட்டும், ரயில்வேஸ் ஆகட்டும், போர்ட் ஆகட்டும், டிஃபென்ஸ் செக்டர் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஆகட்டும், இதுல எல்லாத்துலயுமே வந்து மிக பிரம்மாண்டமா தான் பண்ணப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் வாஸ் அ ஃபவுண்டேஷன். ம் ம் இந்த ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2022ல வந்து உங்களுக்கு 2021-22ல வந்து அந்த கொரோனா வராத இருந்திருந்தால் ம் ம் இந்தியாவுக்குள்ள வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கும். ஓகே 23 செகண்ட் ஹாஃப்ல இருந்து 24 பிகினிங் வரைக்கும் எல்லாருமே வந்து எலெக்ஷன் எப்படி இருக்கும் இது வந்து ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. பட் 2023 டிசம்பர் 3 அன்னைக்கு அந்த 5 மாநில ரிசல்ட் வந்தோடனே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 10 தேதிக்கு அப்புறமாவே இந்தியாவுக்குள்ள வந்து நிறைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ம் ஆர் ஃபேக்டரிஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா இன்னமும் அந்த 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 டைரக்ஷன்ஸ்ல வந்து கவர்மெண்ட் போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அண்ட் பெரிய லெவல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ம் கவர்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ராப்பரா யூட்டிலைசேஷன்ஸ் நடக்கணும், ம் 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 மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும். ஓகே. எப்பவுமே இந்த வேலை வாய்ப்பு பட்ஜெட்னாலே ஒரு கேள்வி கிடைக்கும் எழும், போது வருமான வரிக்கான அந்த உச்ச வரம்பு தளர்த்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வழக்கமா எழும். இந்த உச்சவரம்பு வாட்டி தளர்த்தப்படாது, பட் 15 லட்சம் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ம் 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 10 லட்சத்துல இருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ம் அண்ட் கவர்மெண்ட் வந்து ப்ராபப்ளி அவங்க வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்தா அந்த பணம் பூரா வந்து டெவலப்மெண்ட் சைட்ல உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம் இல்ல இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 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 2 லட்ச ரூபா டாக்ஸ் இருக்கு, அந்த 2 லட்ச ரூபா டாக்ஸ்க்கு பதிலா நான் வந்து 40,000 ரூபாய் டாக்ஸ் போறேன்னா அந்த மீதி இருக்கிற அந்த 1,60,000 rupees அது இன்வெஸ்ட்மெண்ட்டா உள்ள வரும். இல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்க வந்து செலவு பண்ணுவீங்க. ம் அது செலவு பண்றதுனால நிறைய வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துல வந்து ஒரு அப்லிஃப்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது இருக்கு. ம் ஸோ கவர்மெண்டோட ஃபோக்கஸ் மறுபடியும் வந்து அந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் இப்போ வந்து ஏற்கனவே வந்து டெலிகாம் செக்டர் ஆகட்டும், எலக்ட்ரானிக் செக்டர் ஆகட்டும், சோலார் ஆகட்டும், ஹைட்ரஜன் சைட்ல வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன், ரெனியூவபிள் எனர்ஜி சைட்ல வந்து ஹெவியா சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இன் பர்டிகுலர் மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்து பெருசா பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ம் ம் இம்போர்ட் சப்ஸ்டியூட், நீ வந்து இம்போர்ட் பண்ற பொருளை நீ இங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுன்ற கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் 2 இதுல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபெயிலியர் எங்க ஆச்சுன்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் சைட்ல வந்து ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு. ம் ம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஃபெயிலியர் வந்து எங்க வரும்னு சொன்னா, இப்ப எங்க வந்து அந்த இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் ப்ரொடக்ஷன்ஸ் இந்தியால வந்து ஆரம்பிக்கும் போதும் இப்போ வந்திருக்க அந்த டிசம்பர் மாசத்துல இருந்து இது வரைக்கும் வந்திருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல இன்னும்லாம் அடுத்த ஒரு 6-7 மாசத்துல வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதோட ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதும் அந்த எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வரும்போது தான் அதோட ரியல் ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இல்லை, இந்த கொரோனா காலத்தில் வந்து Probably next எம்எஸ்எம்இஸ் வந்து மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சது. அப்பவும் கூட அவங்க மறுபடியும் இப்போ ஜிஎஸ்டி போன்ற பிரச்சனைகளால் அவங்க இன்னும் எடுத்து வரல. எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அவங்க கொண்டு வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சார்? இங்க பாருங்க, எம்எஸ்எம்இக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. ம் எம்எஸ்எம்இ வந்து நிறைய பேர் வந்து வித்தவுட் பில்ல வந்து டீலிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ம் ம் லாஸ்ட் 60-70 வருஷமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து நீங்க வந்து மார்க்கெட்லயே வந்து உங்களுக்கு தெரியும், வித் பில் வேணுமா வித்தவுட் பில்லா வேணும்ன்றது கேட்டுட்டு இருந்தாங்க. ம் ம் யாருமே வந்து கவர்மெண்ட் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு டாக்ஸ் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல. எங்க தாத்தா காலத்துல இருந்து நான் இப்படிதான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க இப்படிதான் பேசுவாங்க, பாத்துக்கலாம்னு இருந்தாங்க. பட் இன்புட் கிரெடிட்னு ஒண்ணு இருக்கு. சரி. நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருளுக்கு ஏற்கனவே டாக்ஸ் கொடுத்துருக்கு, அந்த டாக்ஸை நான் இன்புட் கிரெடிட் நான் எடுக்க முடியும். ம் ம் அப்ப என்ன ஆச்சுன்னா ஏன்ட்டு வந்து பொருள் வாங்குறவங்க அப்பா பில்லு கொடுன்னு கேக்குறாங்க. சோ ஓகே. நான் பரம்பரையா நான் டாக்ஸ் இல்லாத நான் வந்து ஒயிட்லயும் பிளாக்லயும் நான் டீல் பண்ணது, இப்ப திடீர்னு ஒயிட் மட்டும்தான் வரும்போதும் நிறைய பேர் அதை வந்து ஏத்துக்கல. 2 மாசம் இப்படிதான் இருக்கும் அப்புறமா பாத்துக்கலாம், 6 மாசம் இப்படிதான் இருக்கும் அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு யதார்த்தத்துல விட்டாங்க. அந்த யதார்த்தத்துல விட்டதுல
பில்லோட ஒரிஜினலா பண்ணவங்க எல்லாமே வந்து, அதாவது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் வந்து மோர் ஆர்கனைஸ்டா ஆக ஆரம்பிச்சிச்சு. ம், ம், ம். ஸோ இதுதான் வந்து அந்த டிரான்சிஷன். ஸோ இதுக்கும் ஜிஎஸ்டிக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சரி. எஸ், எம்எஸ்எம்இ வந்து இன்னம்லாம் கான்சென்ட்ரேஷன் நிறைய வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ம். கவர்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இல எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் அங்கதான் பண்ண முடியும்ன்றது தெரியும். ம், ம், ம். எப்பயுமே ஒரு பெரிய கம்பெனிஸ் வளரும் போதும் அதுக்கான மெட்டீரியல் சப்ளை பண்றது வந்து எம்எஸ்எம்இயா தான் இருக்கும். ம், ம், ம். அந்த எம்எஸ்எம்இல வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ. சரி சார், இன்னும் நம்ம அடுத்த சுற்றுல இன்னும் விரிவாக பேசலாம் சார். திரு வைத்தியலிங்கம் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாளைக்கு வரக்கூடிய இந்த பட்ஜெட்டை? தமிழக முதலமைச்சர் நிறைய கோரிக்கைகளும் வச்சிருக்காரு, உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். இதுவரையிலே ஏமாற்றங்களை தந்த நிதியமைச்சர் புதியதாக மகிழ்ச்சியை தருவாரா என்பது ஒரு பெரிய, அதுல ஒண்ணு பெரிய ஆச்சரியம் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல. வழக்கமான ஏமாற்றம் அப்படிங்கிற அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா இதுவரை எல்லா தரப்பினரையும் அவர் திருப்திப்படுகிற வகையிலே பட்ஜெட்டை சமர்ப்பித்ததாக எனக்கு நினைவில்லை. இப்ப இந்த இன்கம் டேக்ஸை பத்தி நான் அது நண்பர் கூட பேசினாரு. ஆனா இன்கம் டேக்ஸ் வரைக்கும் சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு, இன்கம் டேக்ஸ் பேசாம அபாலிஷ் பண்ணி விடலான்னு. ஏன்னா இன்கம் டாக்ஸ்ல வந்து ஆக்சுவலி இட் லீட்ஸ் டு டபுள் டாக்ஸேஷன், இரட்டை டாக்ஸேஷனுக்கு அது வந்து வழிவகுத்து இருக்கிறது பொருளாதார நிபுணர்களுடைய கணிப்பு. ஏன்னா பணத்தை வச்சுக்கிற யாரும் செலவு பண்ணும்போது அதுக்கு தனியா வழி செலுத்துறாங்க. ஆக பணத்தை வைத்திருக்கிற அது எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ் போகுது. எக்ஸ்பெண்டிச்சர் பண்றவங்க பூரா ஒரு பொருளை வாங்கும் பொழுது செலவு அது வரி செலுத்திடுறாங்க. அது ஜிஎஸ்டி வந்த பிறகு அது முழுமையான வரி அந்த வட்டத்திற்குள் கொண்டு வரப்பட்டு விடுகிறது, எந்த வருவாயாக இருந்தாலும். அப்படின்னு மறுபடியும் வருமான வரி என்பது எதற்காக மறுபடியும் என்பது அதுனா அது டபுள் டாக்ஸேஷன் தான் உண்மையிலேயே. அதனால அதை நீக்க வேண்டும் என்று கோரிக்கையாக இருக்குது. குறைந்தபட்சம் இது அந்த மதிப்பை உயர்த்தியாவது சாதாரண நடுத்தர மக்களுடைய ஒரு பிடியை ஒரு அந்த அரசியல் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பார்க்கலாம் நாளை. அடுத்தது இந்த மாநிலங்களுக்கு உரிய வஞ்சகங்களை நீங்க சொல்லும்போது இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் சொன்ன அந்த ஆன்சர் தான் ஞாபகம் வருது சார். வைத்தியலிங்கம் சார், தர்மேந்திர பிரதான் நீட்டு கொண்டு வர போது நீட்டை பத்தி இன்னைக்கு பேச்சு வந்தது பார்லிமெண்ட்ல. அப்ப தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, 2010 யாரு கொண்டு வந்தாங்கன்றாங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டியும் அதே மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து திமுக பங்கு பெற்ற அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் கொண்டு வரப்பட்டது. அப்போ நீங்க இதெல்லாம் பத்தி யோசிக்கலையா? இல்ல, கொண்டு வரப்பட்டதுங்கிறதுல பிரச்சனை ஒண்ணு இல்லைங்க, அமல்படுத்துறதுதான் பிரச்சனை. இவர்கள் எப்பவுமே ஒரு நல்ல திட்டத்தை தவறான நபர்கள் கையாளும் பொழுது அதை கெட்டதாக ஆக்கிட முடியும்ல. அப்படித்தான், அதுதான் பாஜகவுடைய ஸ்பெஷாலிட்டி. ஏதாவது ஒரு நல்லது இருந்ததுன்னா இதை வந்து ஊழல்களை புகுத்தி தங்களுக்கு ஏத்தாப்புல மாத்தி அதை கெட்டதை ஆக்கிடுவாங்க. அதை போலத்தான் இவர்களுடைய நடைமுறை இருக்கிறது. சரி, அதனாலதான் இப்ப நீட்டை பொறுத்த வரைக்கும் தர்மேந்திர பிரதான் என்ன விளக்க சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு 2 சென்டர்ல மட்டும் அது வந்து கூட தலைவர்கள் கூட இருந்தாங்க. அது வந்து மிஷின் மார்க் தருகிற மிஷின் சென்டர்கள் மாதிரி 2 சிகார்லயும் கோட்டயத்துல மட்டும் எப்படி நீட்ல பங்கப்பட்ட மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில வர முடிந்தது என்பதற்கான விளக்கம் ஒண்ணும் இல்ல. அதுல வேடிக்கை என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு விசாரணைக்கு உட்பட்ட பிறகும் கூட இன்னமும் சாதிக்கிறாரு, எந்த முறைகள் நடக்கல அப்படின்னு தர்மேந்திர பிரதான் ரொம்ப தைரியமா சொல்றாரு. அதனால எதிர்ப்பு கிளம்புது. அதனால உண்மை காணவர்கள் அல்ல இவர்களை, எதை மறைக்கிறார்கள், உண்மையை மறைத்து மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால அது மாநிலங்களுக்கு ஒரு நிதி பகிர்வு அதுல பத்தி அந்த 41% 31% அது 28.5 அதையும் குறைத்தார்கள். அதை நிறுத்திய போகிறார்கள் என்பதை பற்றிய தெளிவும் தர வேண்டும். தலைவர் தளபதி அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிற இந்த ஜிஎஸ்டி பகுதி மட்டும் இல்லாம இந்த 3 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட மெட்ரோ ரயிலுக்கான நிதியில ஏன் நிறுத்தினீங்கிறதுக்கான பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அது இல்லாம புதிய திட்டங்களுக்காக எந்த புதிய திட்டங்களுக்கு ரயில்வே திட்டங்களுக்கு குறிப்பாக தமிழகத்திற்கு தரப்படவில்லை. அதை செய்வார் என்று எதிர்பார்க்கிறோம். ஆக எதிர்பார்ப்புகள் நிறைய பூர்த்தி செய்வாங்க என்பதுதான். அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க, யூபிஏ கவர்மெண்ட் கொடுத்ததை விட அதிகமான பணத்தை வந்துட்டு நாங்க கொடுத்திருக்கோம். அண்ணாமலை பதிவு பண்றாரு. 5 வருஷம் ஓட்டிட்டாங்க, 10 வருஷம் ஓட்டிட்டாங்க நியமிக்காமலே. இப்ப நியமிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவார் என்று நான் நம்புகிறோம். அது இல்லாம புதிதா பாருங்க, மதவெறி எந்த உச்சத்துக்கு சென்றிருக்கு. கன்வர் வரி யாத்திரைன்னு சொல்லி அது கன்வர் யாத்திரா நிர்வாகிகளுக்கு அவர்களுக்கு வழி நடுகல. அது ஒண்ணும் இல்ல,
கங்கை நீரை போய் கொண்டு வந்து தங்கள் வீடுகளிலே சிவனுக்கு பூஜை செய்கிறதுக்காக கொண்டு வந்திருக்க பாத்திரத்தின் பேர் தான் கன்வர். அந்த கன்வர் அந்த யாத்திரிகர்கள் வந்து 2-3 மாநிலங்கள் 5 மாநிலங்களை கடந்து போறாங்க. போற வழியில எல்லாம் வந்து எல்லா வியாபாரிகளும் அந்த பாத்திரங்களை விற்பார்கள். அவர்களுக்கு உரிய சௌகரியங்களை செஞ்சு கொடுப்பாங்க, உணவுகளை கொடுப்பாங்க. இதை எல்லா சமுதாயத்தையும் செய்து வர்றாங்க. குறிப்பா முஸ்லீம்கள் அதிகமா செஞ்சு வர்றாங்க. ஏன்னா மத நல்லிணக்கத்தை போற்றுவதற்காக. அதை கெடுப்பதற்காக அதை வியாபாரிகளுடைய பெயரை எழுதி போடுன்னு சொல்லி ஒரு 10ஆம் வசதித்தனமான ஒரு கொள்கையை நிலைநாட்ட முயன்றிருக்கிற உத்தரப்பிரதேச அரசுக்கும் உத்தரகாண்ட் அரசுக்கும் உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்திருக்கிறது. அதற்கு பிறகும் இவர்கள் அது தவறை உனக்கு எப்படி அதுக்கு பிறகு ஒண்ணுக்கும் குட்டுவாங்க. அவங்க எத்தனை தவறுகள் செய்தாலும் அதையெல்லாம் மீறி நாங்கள் தவறுகள் செய்து கொண்டே இருப்போம்ங்கிற வைராக்கியத்தோடு இந்த அரசு மத தீவிரவாதத்தை கையில் எடுத்து செய்கிறது. எனவே அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அமையும். இந்த பாராளுமன்றத்துல ஒரு நல்ல செய்தி என்னன்னா, சென்ற பாராளுமன்றத்துல இப்ப இந்த நீட்டை வந்து 150 உறுப்பினர்கள் வந்து வெளியே அனுப்பிச்சுட்டு விவாதமே இல்லாமல் நிறைவேற்றிட்டு இப்ப வந்து 3 கிரிமினல் சட்டங்களை வந்து அமல்படுத்தணும் குதிக்கிறாங்க. ஐபிசி, சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட்ல திருத்தப்பட்டது. ஒரு காப்பி கூட இன்னைக்கு கடையில கிடைக்கல. ஆக மக்களுக்கு கிடைக்காத ஒரு சட்டத்தை எங்கேயாவது நீங்க சொல்லுங்க. யாராவது அந்த 3 சட்டங்கள் திருத்தப்பட்ட 3 சட்டங்களும் மக்களுக்கு கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லுங்க. மக்களுக்கு கிடைக்காத சட்டத்தை அமல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? அவர்கள் ஐபிசியில திருத்தம் கொண்டு வந்து அந்த பழைய பேர்கள்ல திருத்தம் கொண்டு வந்து பண்ணிருந்தா நேரம் அமெண்ட்மெண்ட் வந்து கேரி அவுட் ஆகி அது புதுசா வந்திருக்கும். சரி, சமஸ்கிருதத்தை புகுத்த வேண்டும் என்ற வெறியின் காரணமாக இவர்கள் 1-2 நிறைய திருத்தங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவரு உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ், பேர் மட்டும் சமஸ்கிருதம். இது எதுக்கு இந்த கோமாளித்தனம்? இது இந்த 3 விவசாயிகள் சட்டத்துல திரும்ப பெற்றது மாதிரியான ஒரு நிலைக்கு இந்த 3 கிரிமினல் சட்டத்தையும் திரும்ப பெறுற நிலையை உருவாக்க வேண்டும். இந்த அரசு கொஞ்சமாவது அதை உருவாக்கம் என்று நம்புகிறோம். ஏன்னா என்ன ஒரு விசேஷம்னா, போன தடவை எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, பேசவும் இந்த பாராளுமன்றத்தை தயாராக அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இம்முறை சபாநாயகர் அனுமதிக்கிறார், பேச விடுகிறார். இப்போது என்னென்ன பேசுறாங்க மக்களுக்கு தெளிவா தெரியுது இல்ல? கண்டிப்பா. அதனால ஒரு மாற்றம். இன்னைக்கு ராகுல் காந்தியோட ஸ்பீச் பாத்தீங்களா? ஜஸ்ட் பிளாஸ்ட். அதுக்கு பதில் கிடையாது. பணம் இருந்தா யாரும் நீட்டு யாரும் வந்து பொறுப்பாங்க பேசினாரு. மக்கள் என்ன வரவேற்பு கிடைச்சது பாத்தீங்களா? அது போல ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கியதாக இருக்கிறது. சரி, ஆனால் இவர்கள் சிறந்தவர்கள் ஆட்சிக்கு வந்து பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஏதோ நீங்க சகோதர கட்சிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. மைனாரிட்டி கவர்மெண்ட் இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இது மைனாரிட்டி அரசு ஜெயலலிதா சொல்லுவாங்கல்ல, கலைஞர் இருக்கு. அதே போல இப்ப ஒன்றியத்தில் இருக்கிற மைனாரிட்டி அரசு அப்படிதான் சொல்லணும். இனிமே ஒன்றியத்தை ஆட்சி செய்கிற மைனாரிட்டி மோடி அரசு அப்படிதான் நம்ம இனிமே சொல்லணும். இப்ப ஒன்றியத்தை ஆளுகின்ற மைனாரிட்டி மோடி அரசு இனிமேலாவது மக்கள் குரலுக்கு செவி கொடுத்து ஒன்றிய மாநிலங்களுடைய முதல்வர்கள், அது ஆளுகின்றவர்கள், அவர் எதிர்கட்சி முதல்வர்களா ஆளுங்கட்சி முதல்வர்களா என்பதை கூட்டணி கட்சி முதல்வர்களா என்பதெல்லாம் பார்க்காமல் அவர்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து உண்மையான ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்படுத்த முடியுமானால் இது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். சீதாராமன் இதெல்லாம் காயில வாங்கிக்குவாங்களா தெரிவாங்களாங்கிறதா தெரியாது. சென்ற முறை ஏராளமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகியும் கூட எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் பதில் சொல்லி இருந்தார். சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். அதனால பார்க்கலாம், நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் இவர்களா திருந்துவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. நாளை பார்க்கலாம். சரி சார், செல்லமரி மேம், உங்களுடைய பார்வை வரக்கூடிய மத்திய பட்ஜெட். கடந்த 10 வருஷத்தில் சார் சொன்னாங்க, நம்மளுடைய பொருளாதார நிபுணர் சார் சொன்னாங்க, அதாவது அந்த வரி ஏய்ப்பு இருந்தது இல்லாமல் ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது வந்து இது இன்னைக்கு வரைக்கும் இந்த வரிங்கிறது வந்து யார் மேலே ரொம்ப திணிக்கப்பட்டு யார் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அடித்தட்டு மக்கள் தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் அதிகமாக கஷ்டப்படுறாங்க. எல்லா விதத்திலையும் அதை நம்ம வரவேற்கிறோம். இல்லை, அதை நம்ம வரவேற்கிறோம். அது வந்து ஏய்க்கிறவங்க ஏச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும். அவர்களுக்கு என்னெல்லாம் தள்ளுபடிகள் நடக்குது, என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது இந்த அடுத்த ஏன்னா
இப்போ இந்திய கூட்டணியினுடைய எதிர்க்கட்சிகள் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும், விடை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சொன்னீங்க, நீங்கள் கூட கேள்வி கேட்கும்போது இதை வந்து காங்கிரஸும் டிஎம்கேவும் தானே நீங்கள் ஆதரித்து ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறது. இவங்க கொண்டுட்டு வந்தாங்கன்றதை எதிர்த்தது யார்? பிஜேபி தானே எதிர்த்தாங்க. அப்போ பிஜேபி மறுபடியும் அதை கொண்டுட்டு வரதுல என்ன நியாயம் இருக்குது? அது தவறு, மக்களை பாதிக்கும், இதனால் பாதிக்கப்படுறவங்க பாதிக்கப்படுவாங்க, இதில் வந்து ஆதாயம் தேடிக்கிறவங்க தேடிக்குவாங்க, இது வந்து வரிச்சுமையாக மாறும், இதெல்லாம் வந்து சொன்னீங்கல்ல. அப்போ நீங்கள் அதையே செய்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்று. இன்னொன்று, இந்த வரி ஏய்ப்புங்கிறது இருக்கக்கூடாது, ஆர்கனைஸ்டாக இருக்கணும், நம்ம வரவேற்கிறோம், நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த வரிப்பணம் மக்களுக்கு எப்படி போய் சேருது, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படி போய் சேருதா இல்லையா, தனி மனிதர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் தேவையானவங்களுக்கும் அவங்களுக்கு பணங்கள் வந்து கொடுத்து உதவுறவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு தான் இது வந்து சாதகமாக இருக்கே தவிர அது இல்லைங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கமே தவிர பிஜேபி கொண்டுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்க்கட்சிகளோ இல்லை மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கக்கூடியவங்களோ எதிர்க்கணுங்கிறது எந்த நோக்கமும் கிடையாது. ஒன்று, இது ஒன்று. நாளைக்கு நடக்க போகிற இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், இன்னும் சொல்லப்போனால் பட்ஜெட் கூட்டத்தொடரும் நாளைக்கு இருக்கு இல்லையா? இன்னைக்கே வந்து தாக்கல் செய்கிறாங்க, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுடைய நிதி அமைச்சர் அவங்களுடைய கணவர் பிரபாகர் சாரும் சரி, அவங்களுடைய கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சாருமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பாராட்டுனாங்க. ஏற்கனவே ஏபிசிடி கூட தெரியாது, ஆனால் அவங்க வந்து நிதியமைச்சராக இருந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் போக வேண்டாம், அதை நினைவுபடுத்துறதுக்காக இங்கே வந்து நம்மளுக்கு மக்களுக்கு கொஞ்சம் மறதி அதிகம் இல்லையா, ஞாபகப்படுத்துவதற்காக இன்றைக்கி அல்வா கிண்டி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. இன்றைக்கா நேற்று நினைக்கிறேன் அல்வா கிண்டி அந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே பரிமாறியிருக்காங்க. இந்த அல்வா கொடுக்கறது நாளைக்கு நடக்க போகிற அவங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுக்கு கொடுக்க போகிறாங்களா, இல்லை சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு கொடுக்க போகிறாங்களா? இனிப்பு வழங்குறாங்க, அதான் அல்வா, அது இனிப்பு அல்வா தானே அதுக்கு பேர். அது ஜாங்கிரி சொல்லலாம், லட்டு, அது அல்வா இல்லையா? அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஜிஎஸ்டியை வந்து எந்த அளவுக்கு உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ தான் நம்ம பிரதமர் அவர்களுடைய நண்பருடைய வீட்டு திருமணம் 6 மாதமாக நடந்து கிட்டத்தட்ட 5000 கோடிகளுக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டு தாக்கல் வேற பண்ண போகிறாங்க. இது வேற மக்களுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. அதனால தான் வந்து இதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறோம். இப்போது ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதோ இல்லை நாடாளுமன்றம் வந்து கூடுது அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன நல்ல திட்டங்களை வந்து கொடுக்க போறாங்க. உத்தம்குமார் சொல்றாங்க, என்ன திட்டங்களை சும்மா அறிவிக்கிறதோட இல்லாம எக்ஸிஸ்டிங் திட்டத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் ஏன் பல இடங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 மாநில தேர்தலை ஒட்டிலாம் கூட சமயத்தில் இன்டர்னிங் பட்ஜெட்லாம் வந்தது. அப்போ கூட கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் எதுவும், அதாவது அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களை முன்னேற்றுவதற்கான அந்த விஷயங்கள் தான் பட்ஜெட் சொல்லிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பிஜேபி வந்தாங்க, பொருளாதாரத்தெல்லாம் மேம்படுத்தி நிறுத்தினாங்கன்னு சொல்றதே ஏத்துக்க முடியல. நம்ம இப்ப நிதியமைச்சர் போய் சொல்றாங்களா? இப்போ இல்ல, எலெக்ஷன் டைம்ல வரைக்கும் 6.5% வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏங்க நீங்க இன்னும் 150 லட்சம் கோடி ரூபாய் நீங்க இன்னும் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் மேல கடன் வாங்குறதுக்கு நிக்கிறீங்க. இப்ப ஒவ்வொரு மாநிலங்களும் போறாங்க, கேக்குறாங்க எங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு இது வேணும், இந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இவ்வளவு நிதி வேணும்னு கேக்குறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? தமிழகத்தினுடைய பணமே இன்னும் நம்மளுடைய வரி பாக்கியே இருக்கே, ஏன் கொடுக்கல? மழையில இங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கல்ல, அப்ப ஏன் பணம் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க? அப்ப தமிழ்நாடும் எங்க இருக்கு? இந்தியாக்குள்ள தானே இருக்கு. வரி பாக்கி பத்தி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் எங்களுக்கு நீங்க ஃபைல் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க வரதுக்கு முன்னாடியே வந்து அதை பத்தி கேட்காதீங்க. இது இந்த அடுத்த வருஷம் வரக்கூடிய நிவாரணத்துக்கு சட்டப்பூர்வமாகவே வந்து அது அனுமதி, அந்த மாதிரியான பேரிடரா அறிவிக்கப்பட்டாதான் அதுக்கான நிதி கொடுக்க முடியும். பேரிடரா அறிவிக்கிறதுக்கு நாம்ஸ் இருக்கு, அந்த நாம்ஸ் படி இதை அறிவிக்க முடியலன்னு எல்லாமே விளக்கம். அறிவிக்க முடியலன்னு எப்படியா சொன்னா நம்ம இது பண்ண முடியுமா, ஏத்துக்க முடியுமா? தமிழ்நாட்டுல இப்ப வந்த வெள்ளப்பெருக்க அது வந்து பேரிடர்னு அறிவிக்க முடியல, சவுத் சைட்ல எல்லாம் நடந்ததெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்க முடியுமா? இதெல்லாம் வந்து நாம்ஸ் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. மாநிலத்துல இத்தனை % வந்து நீங்க தமிழ்நாட்டுல தானே பிறந்தீங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தானே, உங்களுக்கு தமிழ் புரியாம இருக்காதுல்ல, இங்க இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாம இருக்க போறது இல்ல, இங்க தானே நீங்க வாழ்ந்தீங்க, இங்க தானே பிறந்தீங்க, அப்ப தெரியாம அதுக்கு நாம்ஸ் இருக்கு என்னங்கிறது அதை நீங்க கொண்டுட்டு வந்து சேர்க்கறது. உங்க மாநிலம் வந்து அதெல்லாம் சொல்லணும், அது பண்ணலாம் எதிர்பார்க்க கூடாது. என்ன இருக்கு, அதாவது இந்தியாக்குள்ள தானே இருக்கு தமிழ்நாடு,
அப்புறம் அதை ஏன் நீங்க ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரி பாக்குறீங்க? அது மட்டும் நீங்க இவ்வளவு நாள் வந்து தமிழ்நாடு தென்னிந்தியா மட்டும்தான் உங்களுடைய கண்ணை உறுத்துச்சு. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய அதுல யாரெல்லாம் இருக்கக்கூடிய மாநிலங்களோ அதெல்லாம் வஞ்சிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி தொடர்ந்து நீங்க என்ன நம்ம சொன்னாலும் இந்த 10 வருஷத்துல இவங்க எந்தவித செயல் திட்டத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணி அது மாதிரி எல்லாம் பண்ணல அப்படின்னு. என்ன திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்கன்னு சொல்லுங்க. கொரோனா காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அண்டை நாடான இலங்கை வந்து எவ்வளவு பெரிய சஃபர் ஆச்சுன்னு பார்த்தோம். ஏன் இங்கிலாந்து லண்டன்லேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க இங்கிலாந்துலேயே வந்து பிரதமர் மாறிக்கிட்டே இருந்துட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. அப்புறம் ரிஷி சுனக் வந்ததுக்கு பிறகு தான் அதுக்கு ஒரு செக் வந்தது. அதுக்கு பிறகு ரொம்ப நாளாக அவருடைய ஆட்சி தொடர்ந்தது. ஸோ இப்படி பெரிய பெரிய நாடுகளே வந்து ஒரு கிரைசிஸ்க்குள்ளே போகும்போது இந்தியா வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி வந்தது அப்படின்றதே ஒரு சரி சாதனை அவங்க சொல்கிறாங்க. கொரோனாவில் நம்மளுடைய இழப்புங்கிறதே அதிகம்னு நம்ம சொல்கிறோம். தடுத்திருக்கணும்னா தடுத்திருக்கலாம். வெளிநாட்டில் வந்தப்பெல்லாம் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு கடைசி இன்னைக்கு வரைக்கும் பூஸ்டர் ஊசி போட்டவங்க கொரோனா ஊசி போட்டவங்களுக்குலாம் இன்னைக்கு என்ன சைட் எஃபெக்ட் வருது? குஜராத்தில் இவங்க எலக்ட்ரல் பாண்டில் 1000 கோடி ரூபாய் வாங்கினது யாருக்கிட்ட வாங்கினாங்க? அந்த கம்பெனி வந்து பேன் பண்ண அந்த மருந்துகளை வித்தக்கூடிய கம்பெனி. ஆமாம், அப்போ அவங்க கிட்ட இருந்து 1000 கோடி ரூபாயை நீங்கள் எலக்ட்ரல் பாண்டில் வாங்கிட்டு மறுபடியும் அதை நடத்த விட்டுருக்கீங்கன்னா அதனால அந்த மருந்துகளால பாதிப்புகள் இருக்குன்னு தெரியும்ல. தெரிஞ்சும் நீங்க அவங்களை எல்லாம் அனுமதிக்கிறீங்க அப்படின்னா என்ன மக்களுடைய உயிர் உங்களுக்கு அவ்வளவு அலட்சியமா போயிடுச்சா? அவ்வளவு வந்து உங்களுக்கு இலக்காரமா போயிடுச்சா? அப்ப அவங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். இதை நீங்க எப்படி வந்து அவங்க வந்து ரொம்ப திறமையாக கையாண்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயங்க, ஹாஸ்பிட்டல்ல நீங்க போனா கூட என்ன மருந்து மாத்திரைகள் என்ன பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் கபசுர குடிநீர் தானே அங்க கொடுத்தீங்க. அதை விட்டுட்டு நீங்க வேற என்ன கொடுத்தீங்க? எல்லாருக்கும் அதான அறிவுறுத்து. அதுதான் இல்ல. அப்ப நீங்க அதை வந்து திறமையா கையாண்டீங்க. அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணா அவ்வளவு செலவு பண்ணா இதை பண்ணா அதை பண்ணும். இன்னைக்கு நீங்க அதுக்கு போட்ட ஊசிகளால கூட இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு சின்ன வயசு பிள்ளைகள்ல இருந்து நடுத்தர வயசுல இருந்து வயதானவர்களுக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து மாரடைப்பு வரதும் இன்னும் சில சைடு எஃபெக்ட் வரதெல்லாம் எல்லாருமே ஆதாரபூர்வமா அதை நம்ம உணர்ந்துட்டு தானே இருக்கிறோம். அதை மறுக்க முடியுமா? இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கடந்த 10 வருஷத்துல வேற எதையும் நம்ம சொல்ல வேண்டாம், வேற எதையுமே பேச வேண்டாம். வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய குஜராத் மாநிலத்துல அதை சொல்ற எம்ப்ளாய்மெண்ட்ல கிரைசிஸ் இருந்தது. அதை தவிர இருந்ததெல்லாம் வாய் வார்த்தையாக சொல்லலாம். சரி பண்றதுக்கான விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கு. எப்ப 10 வரணும், இததான் எதிர்பார்க்கிறோம். 10 வருஷத்துல பண்ண முடியல, உங்களால சக்சஸா பண்ண முடியல, வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க. நீங்க 2 கோடி பேருக்கு அப்படின்னா 10 வருஷத்துல எத்தனை கோடி பேருக்கு கொடுத்துருக்கணும்? 20 கோடி பேருக்கு நீங்க வேலை கொடுத்துருக்கணும். நீங்களே சொல்லிட்டீங்க சில லட்சங்கள் தான் கொடுத்துருக்கோன்றதை நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அது நீங்க ஃபெயிலியர் தானே. ஆனா இந்த வரக்கூடிய இந்த 10 வருஷமா நீங்க வந்து மக்களை எல்லாம் வந்து நம்ப வச்சு நீங்க அவங்களை ஏமாத்திட்டீங்கன்றதுதான் சொல்லணும். ஏமாற்றம் தான் மக்களுக்கு. அந்த மக்கள் வந்து இங்க பாலாரும் தேனாரும் ஓடிச்சுன்னா ஏன் உங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரி பிரச்சாரங்கள் வந்து எலெக்ஷன் டைம்ல பண்ணுனீங்க, என்னென்ன பொய் பிரச்சாரங்களை பண்ணீங்க, என்னென்ன மாதிரி வித்தைகள் எல்லாம் காமிச்சீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் மறந்து போயிடல. கேரண்டி கொடுத்திருக்கேன், அதை எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணனும். நீங்க 10 வருஷமா கேரண்டி தான் கொடுத்தீங்க. 10 வருஷமா நீங்க கேரண்டி தான் கொடுத்தீங்க. நமது அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு சரவண பெருமாள் அவர்களை வரவேற்போம். சார், சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து நாளைய பட்ஜெட் எப்படி இருக்கும்? இப்போ வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. வேலை வாய்ப்புகள் வந்து பெரிய அளவில் இல்லை 10 வருஷமா. கடன் சுமை அதிகமாயிட்டு இருக்கு. பொருளாதாரம் முன்னேறுதுன்னு சொல்றீங்க, ஆனால் கடன் சுமை அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நாளைய பட்ஜெட் எப்படி இருக்கும் உங்களுடைய பார்வை? அனைவருக்கும் மாலை வணக்கம். ராஜ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் என்னோட பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகன் திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். இப்போ இந்த பட்ஜெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஏற்கனவே இருந்த ஆட்சி காலங்கள், அதாவது 1955ன்னு வச்சுக்கோம், அதுலேருந்து வந்து 2014 வரைக்கும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் கூட ஒரு சில மாற்றங்களை வந்து பட்ஜெட் ஸ்டைலை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அது வந்து மிகப்பெரிய, அதாவது ஒரு கூட்டணியை கொண்டு இருப்பதனால் அங்கங்கே இழுபறிகள் இருந்ததுனால அதை வந்து முழுமையாக செய்ய முடியவில்லை. அதுக்கு பின்பாக வந்த 2014லேருந்து 24 வரைக்கும் ஆட்சியில் வந்து ரொம்ப தெளிவான ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ரயில்வே பட்ஜெட் அப்படின்னு தனியாக போடுவாங்க. அதில் போடுறதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வந்து லாஸ் கவர்மெண்ட்டுக்கு. அதனால இந்த தனி பட்ஜெட் இல்லாம ஒருங்கிணைந்த பட்ஜெட்டா போட்டது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ரயில்வே பணங்கள் நிறைய வரவே இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ஏன் வரல? ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு சார். ஏற்கனவே இவங்க வந்து என்னென்ன, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், ரொம்ப 2-3 சின்ன உதாரணங்கள். பாலக்காடு வரைக்கும் வந்து பழனியிலேருந்து பாலக்காடு வரைக்கும் போக வேண்டியது பொள்ளாச்சியை கடந்து பழனி, பொள்ளாச்சி,
அப்புறம் வந்து போதனூர், அதுக்கப்புறம் வந்து பாலக்காடு வரைக்கும் போனோம். சரி. அந்த லைனே வந்து இவங்க கிளியர் பண்ண விடல. எல்லாம் வந்து இது அங்கே இது போனால் தான் இதுவாகும். இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு பாருங்க, ரீசெண்டாக இப்போ பத்திரிகையில் வந்திருக்கு, நம்மளுடைய மாநில அரசு கிளியரன்ஸ் கொடுக்கல. சதன் ரயில்வேனுடைய இவர் வந்து சொல்லியிருக்காரு. இல்ல இப்ப மாநில அரசு கிளியரன்ஸ் அந்த டேட்டா வந்து வரீங்க சார், மாநில அரசு கிளியரன்ஸ் கொடுக்கலன்றீங்களா? மாநில அரசுகள் தொய்வு எல்லாமே. நான் வந்து நானே பெட்டிஷன் உங்கள் விவாத மேடையில் நான் சொல்லியிருக்கேன். அதான் நான் பெட்டிஷன் போட்டிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு, ஏன் எம்ஆர்டிஎஸ் வந்து துரிதப்படுத்தலை. ஏன்னா வந்து சர்க்குலர் பீச்சிலேருந்து ஆரம்பித்து இப்படி சுற்றி அப்படி வந்து கரெக்டாக விம்கோ நகர் போய் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் போகிறது தான் பிளான். இன்னைக்கு வந்து எங்கே நிற்கிது அந்த எம்ஆர்டிஎஸ், பறக்கும் ரயில் திட்டம், மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம்? யாருனால தொய்வு? அது நில கையகப்படுத்தலில் வந்து தொய்வு. இந்த மாதிரி நிறைய நில கையகப்படுத்தலில் இவங்க தொய்வு பெறதுனால இப்போ எய்ம்ஸும் அதே கதி தான். எடப்பாடியார் ஆட்சியில் வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பவுண்டரியை காமிச்சு இதுதான் வந்து அப்படின்னு சொல்லி அதில் காம்பவுண்ட் வால் கட்டிட்டாங்க. இவர் அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து ஒரு செங்கலை தூக்கிட்டு இப்படி ஊரெல்லாம் காமிச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஆட்சிக்கு வந்தவங்க 2021 வந்த திமுக ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 50லேருந்து 100 ஏக்கர் வந்து அப்படி தள்ளுறாங்க உள்ள. இதுதான் வந்து ஜிக்கால கேட்டாங்க. யாரை கேட்டிருக்காங்க? நம்மளுடைய மாண்புமிகு ஹெல்த் மினிஸ்டர் அங்கே போனார், எங்களுக்கு வந்து ஜிக்கா ஃபண்டு கொடுங்க, நாங்கள் எய்ம்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜிக்கா வந்து சரி தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஃபண்டு கொடுக்குறோம், மத்திய அரசாங்கம் உங்கள் மத்திய அரசாங்கம் ஓகே கொடுத்துடுச்சு. ஆனால் வந்து இந்த அடிஷ்னலாக வந்து லேண்ட் வந்து நீங்கள் அக்விசிஷன் பண்ணுறீங்களா, அது என்ன ஸ்கீமு, என்ன யார் பேரில் இருக்குது, இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் தெளிவுபடுத்தாத வரைக்கும் நாங்கள் வந்து அதில் வந்து எல்லாமே மாநில அரசு தான் காரணம். மத்திய அரசு கண்டிப்பாக நிறைய தொய்வுகள் சார். மாநில அரசு வந்து சரியான ஒத்துழைப்பு இல்லைனால கிடைக்கலன்றது. ஜலஜீவன் மிஷன் இன்னைக்கு சிட்டியில் நீங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயம், எத்தனை டேங்கர் லாரி ஓடுது, அதனால எவ்வளோ டிராஃபிக். நான் இப்போ இங்கேருந்து அங்கேருந்து புறப்பட்டு மாதவரத்துலேருந்து புறப்பட்டு வரேன் சார், புறப்பட்டு வர்றது இடையில எத்தனை டேங்கர் லாரியை கடந்து வரேன்னு தெரியுமா? ஏன்? ஜல்ஜீவன் மிஷன் என்ன சொல்லுது? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நேரடியாக உடனே இவங்க சொல்லுவாங்க, இது இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல போட்டாங்க, நேரு பீரியட்ல போட்டாங்க, ராஜீவ் காந்தி மிஷன்ல வந்தது எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் போடுவாங்க, திட்டங்கள் போடுவாங்க. காங்கிரஸ் போட்டுட்டு அப்படியே கிடப்புல கிடக்கும். சரி, டிமானிட்டைசேஷன் மாதிரி. நாங்கள் வந்து ஏன்னா தேர்தலில் தோற்றுருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பெட்ரோல் மாஃபியா, வாட்டர் மாஃபியா இதெல்லாம் டெவலப் பண்ணுறது தான் இவங்களோட. சரி சார், ஏன்னா இதை கேளுங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணேன், இது வந்து முக்கியமான விஷயம். சோனவானேன்னு சொல்லி ஒரு சப் கலெக்டர், இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாசிக் பகுதியில் அந்த டிஸ்ட்ரிக்ட் சுற்றி இருக்கிற பில்ஃபரேஜ். இந்தியாவில் வந்து என்னென்னா சோலாரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சோலாரை வச்சு நீங்கள் வந்து 2015 வந்து அந்த இது வந்தது பார்த்தீங்கன்னா அப்போ ஃபுல்லாக உங்கள் செல்ஃபோன் டவர் ஃபுல்லாக பிளாக் ஆகி போச்சு. ஏன்? டீசல் வந்து சப்ளை ஆகலை, பெட்ரோல் சப்ளை ஆகலை, டீசல் அந்த பெட்ரோல் ஜென்செட் ஃபங்க்ஷன் ஆகலை. காரணம் என்ன? அங்கே வந்து பிளாக்கேஜ் ஆகி போச்சு, அங்கங்கே ரோடு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியானால. இப்போ அது மட்டும் பெட்ரோல் இல்லாமல் சோலாரில் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தால் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஆனால் இந்த பெட்ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பில்ஃபரேஜ், பெட்ரோல் மாஃபியா அங்கங்கே திருடுறாங்க. இந்த திருட்டு தொழிலாம் நடக்குது. அந்த சோனேவானேன்ற சப் கலெக்டரை, டெபுட்டி கலெக்டரை என்ன பண்றாங்கன்னா இவர் பிடிக்கிறாரு. 50 டேங்கர் லாரி வந்து கெரோசின், பெட்ரோல், டீசல் அந்த பார்டர்ல, நாசிக் பார்டர்ல பிளாக் பண்ணிடுறது. ஒரு ஆங்கில ஊடகத்தில் மத்தியில் வந்திருக்கு. அதற்கு பிற்பாடு மறுநாள் அந்த ஆங்கில ஊடகம் என்ன சொல்லிச்சுன்னா 1.5 லட்சம் கோடி ரூபாய் மாஃபியா, பெட்ரோல் மாஃபியா, டீசல் மாஃபியான்னு சொல்லிச்சு. சரி, அந்த சோனேவானேன்ற கலெக்டரை பிடிச்சவர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள என்ன டீலிங் தெரியல, கடைசியில் ஒத்து வர. அதனால அந்த கும்பல் என்ன பண்ணிச்சுன்னா அதே இடத்துல வச்சு அந்த பெட்ரோல், எந்த பெட்ரோல் டீசல்ல வந்து அவர் தடை பண்ணாரோ பிடிச்சி வச்சிருந்தாரோ அந்த டேங்கர் லாரியிலேருந்து எடுத்து அவர் அப்படியே பகல்ல கொளுத்துனாங்க. சரி சரி சரி, அந்த மாதிரி மத்திய அரசு இது மாதிரி நிறைய விஷயம். பட்ஜெட் வந்து இப்போ அதான் சொல்ல வரேன், பட்ஜெட்டை வந்து இவங்க வந்து இந்த 10,000 கோடி ரூபாய் ஒவ்வொரு பட்ஜெட் போடும் போதும் வந்து ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போறேன்னா அது ஒரு 10,000 கோடி ரூபாய் தனியாக துண்டா உழுப்புடுது. சரி, யார் பணம்? அது மக்கள் பணம். புரியுதுங்களா? உங்க பணம். ரயில் யாருக்கு விடுறாங்க? ரயில் திட்டங்கள் யாருக்கு? 10,000 கோடி ரூபாய் நீங்க தனியா 10,000 கோடி தனியா செலவு பண்றாங்கன்னா ஏதோ அவங்க வீட்டுக்கு செலவு பண்ற மாதிரி மக்களுக்காக தானே செலவு பண்றாங்க. மக்களுக்காக செலவு பண்றாங்க சார். இன்னைக்கு வந்து நீங்க வந்து ரயில்வேல வந்து போங்க,
எப்படி இருக்கு சிஸ்டம். நீங்க வந்து தண்ணி பாட்டில் கன்செஷனை கட் பண்ணீங்க கொரோனா காலத்துல இன்னைக்கு வரைக்கும் தண்ணி போடவே பாட்டில் வாட்டர் பாட்டில் வித்துட்டு இருக்காங்க. கன்செஷன் வயசானவங்களுக்கு கட் பண்ணாங்க கொரோனா காரணம் காட்டி Seriously, இன்னைக்கு வரைக்கும் கட்லாம் பண்ணல. ஆ. அவங்க விருப்பம் சொல்லிட்டாங்க. நீங்க போய் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஐஆர்சிடிசில கன்செஷன் வராதுன்னு கிடையாதுன்னு தான் வருது சார். நான் தான் கன்செஷன் கிடையாதுலாம் கிடையாது. நீங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும் ஆன்லைன்ல. இல்ல சார் இப்ப கன்செஷன் இல்ல சார். இல்ல கிடையாது கிடையாது. இல்ல சார் கன்செஷன் கிடையாது. சார் காலையில கூட நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டு தான் சார் வந்தேன். அதாவது இல்ல சார் நீங்க குறிப்பிட்ட இப்ப இருங்க சார் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க கேட்ட கேள்வி நாளைய கூட்டத்தொடர். அவரு இந்த கொளுத்தி விட்டாங்க எரிச்சு விட்டாங்க எல்லாம் சொல்றாரு இல்லையா, திருட்டுத்தனம் பண்றவங்கள. இது வந்து எங்க வேணாலும் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அதை இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா எப்போதுமே சார் வந்து பிஜேபியுடைய ஆதரவாளர், வலதுசாரி சிந்தனையாளர். அவர் எப்போதுமே நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இவர்களுக்கு பழக்கமே என்னன்னா இப்படி தொட மாட்டாங்க. இங்க சம்பந்தமே இல்லாம சரி நீங்க அதான் பட்ஜெட்டுக்குள்ள வாங்க, பட்ஜெட்டுக்குள்ள வாங்க. என்ன விஷயமோ அதை பேசுங்க. சரி. சுத்தி வளைக்காதீங்க. சரி சரி ஓகே. சரி அத வன்முறையான விஷயத்தை இங்க பேச சரி வேண்டிய ஓகே அவசியமே சார். இல்லை. சார் சார் அவங்களே பேச இல்ல நீங்க சொல்லுங்க இப்ப வேலை வாய்ப்புகளுக்கு அதாவது இது ஒரு பாயிண்ட் சார். இந்த பட்ஜெட் சிஸ்டமே வந்து சரியான குளறுபடியான பட்ஜெட்டை தான் இவங்க போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நீ பட்ஜெட் வந்து ரொம்ப சென்ட்ரலைஸ்டா எது எங்கெங்க போகணுமோ அது போகும். சரி. இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த 2019 வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. 50 சீட்டை வச்சுக்கிட்டு சிவசேனா ஒரிஜினல், இப்ப பிரிஞ்சு போன சிவசேனா, இப்ப யூபிடி சிவசேனா, இப்ப இருக்கிறது உத்தவ் தாக்கரே. அவங்க என்ன 50 சீட்டை வச்சுக்கிட்டு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு இந்த பக்கம் வாங்கி என்ன பண்ணாங்க, கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. அப்போ வந்து இருங்க முக்கியமான பாயிண்ட், மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அப்படியே சஸ்பென்ஸ்ல இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி இவர் நம்மளுடைய தேவேந்திர ஃபட்னவிஸ் தலைமையில் ஆட்சி ஒரு 9 நாள் ஆட்சி நடந்தது. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் இருக்குன்னா அந்த ஃபண்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த சஸ்பென்ஸ் ஃபண்டை அப்படியே சென்ட்ரல் பிளாக்ல வச்சு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இடையில டிஸ்கஷன் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் பண்ணி வச்சுதான். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பட்ஜெட் வந்து ஒர்க் ஆச்சு. சரி சரி சார். இல்ல இது ஒரு இவங்க சொல்றாங்களே தமிழ்நாட்டுல, ஆமா 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 மெட்ரோக்கு ஏன் ஃபண்ட் கொடுக்கல அப்படின்னு, நீங்க ஏன் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கல, இந்த கிளியரன்ஸ்லாம் கேட்கலாம். இருங்க நான் சொல்லி வேலை வாய்ப்புக்கு வந்து சொல்லுங்க, அடுத்து பேசலாம் நம்ம. இருங்க சார் ஒரே இல்ல நம்ம வேலை வாய்ப்பு மட்டும் சொல்லிடுறேன் சார். ஏன்னா அவங்க குறுக்கிட்டு பண்ணிட்டாங்க. வரேன் இல்ல இல்ல ஓகே இல்ல அந்த பாயிண்ட் மிஸ் ஆயிடும். இல்ல ஒரே பாயிண்ட். அதாவது சொல்லுங்க, கிட்டத்தட்ட 514 மில்லியன் மக்களுக்கு வந்து இயர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட்டர் 2014 இருந்து 15 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. 514 மில்லியன் மக்களுக்கு, சரிங்களா? 2014 அதுல வந்து 197 மில்லியன் வந்து கவர்மெண்டுடைய நேரடி தொடர்புனால ஏற்பட்டு இருக்கு. 316 மில்லியன் வந்து கிரெடிட் லெட் இன்வென்ஷன்ஸ், அதாவது முதலீடுகள்னால வந்திருக்கு. இது வந்து SKOCH ரிப்போர்ட், ஜாப் ஜெனரேட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் மோடி கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டடி. இது வந்து ஆங்கில ஊடகத்துல பதிவாயிருக்கு. சரி சார். சரி, இதனோட டேட் வேணுமா உங்களுக்கு? சரி சரி சரி. டேட் வந்து மே 14 2024 பதிவாயிருக்கு. ஓகே சார், ஓகே தொடர்ந்து பேசலாம் சார். உத்தம்குமார் சார், அதாவது இப்போ மேடம் வந்து முக்கியமாக சொல்கிறது, இந்த கடன் இப்போ பொருளாதாரம் முன்னேறிட்டு இருந்தாலும் கடன் சுமையும் அதிகரிச்சுட்டு தானே இருக்குது. அப்போ இந்த 10 வருஷமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது, பொருளாதாரம் உண்மையிலே உயர்ந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வேற லெவல்ல போயிருக்கு. நீங்க வந்து கடன் வாங்குறதுன்றது 2 விஷயமான கடன் இருக்கு. நீங்க கடன் வாங்கி நான் வந்து கார் வாங்குறேன், ஃப்ரிட்ஜ் வாங்குறேன், வாஷிங் மிஷின் வாங்குறேன், ஊரை சுத்துறதுக்கு போறேன்னு சொன்னா அந்த கடன் வந்து கெட்ட கடன். அதே இது நீங்க வந்து கடனை வாங்கி வீடை வாங்குறேன்னு சொன்னா அது நல்ல கடன். ஓகே, அது முதலீட பார்க்கலாமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடன் எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஃப்ரீயா கொடுக்கறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ல தான் போச்சு. இப்ப லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வாங்கின கடன் எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போயிருக்கு. வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோட் பில்டிங். ஓகே, சைனால 20 வருஷம் பிடிச்ச ரோடு போடுறது நம்ம ஊர்ல வந்து 8 வருஷத்துல முடிச்சிருக்காங்க. இட்ஸ் a track record, it's a official record. அந்த ரோடு குறித்து பேசும்போது இதெல்லாம் வந்து ரயில்வேஸ் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒண்ணு முடிக்கிறேன். சொல்லுங்க. ஆம் ஆத்மி பார்ட்டில வந்து சொன்னாங்க கொரோனா வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணலன்னு. ஆம் ஆத்மி பார்ட்டியோட மெயின் ஹெட் ஆபீஸ் வந்து டெல்லியில வந்து டெட் பாடி எப்படி அடுக்குனாங்கன்றது உங்களுக்கு தெரியும். யார் நல்லா ஹேண்டில் பண்ணாங்க, யார் ஹேண்டில் பண்ணலன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஒண்ணு.
ரெண்டாவது டெல்லியினுடைய கொரோனா ஆட்சியை பத்தி சமயத்துல- எல்லாம் நீங்க குறை சொல்லாதீங்க சார். நீங்க ஒண்ணு பொருளாதார நிபுணரா பேசுங்க, உண்மையை பேசுங்க, உண்மைக்கு நீங்க புறம்பா கட்சி பேசாதீங்க. நீங்க ஏன்னா பொருளாதாரத்தை பத்தி இல்ல சார், பேசுறீங்க. நீங்கெல்லாம் வந்து ஒரு மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்கீங்க. நீங்க சொல்றத நாங்க நம்புறோம், மக்களும் நம்புவாங்க. அப்படி இருக்கும்போது தயவு செய்து பிஜேபியினுடைய பின்னடைவு மக்களுக்கு எதிராக செஞ்சதெல்லாம் நீங்க தயவு செய்து அதுக்கு வந்து முட்டு கொடுக்காதீங்க. அது வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே சார், இணையம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம பேசலாம். சரி சரியில்லைன்றதை நீங்க பேச கூடாது. சொல்லுங்கள் சார். நீங்க பேசும்போது நான் கவுண்டர் பண்ணுவேன். சரி, தொடர்ந்து பேசுங்க உத்தம்குமார் சார், தொடர்ந்து பேசுங்க. ஓகே, சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் உலகத்துல இருக்கிற டாப் அனலிஸ்ட் ஆகட்டும், வேர்ல்ட் பேங்க் ஆகட்டும், ஜேபி மார்கன் ஆகட்டும், எவ்ரிபடி கொடுக்குற ரிப்போர்ட் வந்து இந்தியா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வளர்ந்த ஸ்பீடு வந்து உலகத்துல இது வரைக்கும் வேற எங்கேயுமே நடக்கலன்ற ஒரு ரிப்போர்ட் தான். ஆனால் ஐஎம்எஃப் வந்து இப்போ பணவீக்கம் இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்களே சார். எதுங்க? ஐஎம்எஃப் வந்து பணவீக்கம் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு தான் அவங்களுடைய கணிப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் பாருங்க, பணவீக்கம்ன்றது உலகம் பூரா இருக்கு, இந்தியா மட்டும் இல்ல. இப்ப ஏதாச்சும் உலகத்துல ஏதாச்சும் ஒரு நாட்டுல பணவீக்கம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல எல்லா இடத்துலயுமே பணவீக்கம் இருக்கு, இந்தியாலயும் இருக்கு. பட் வென் கம்பேர் டு அதர்ஸ், மத்த நாட்டுல பணவீக்கம் எவ்வளவு இருக்கோ அதோட நம்மளுக்கு வந்து பெட்டரா இருக்கு. நம்மளோட எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் நம்ம பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கோம். ஓகே, அது வந்து அமெரிக்கா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், ஜெர்மன் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், எந்த நாடு வேணா எடுத்துங்க உலகத்துல. நம்ம இந்த 2019 இருந்து 2024 வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ண விதம் வந்து மிக 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 சரிவானது. சரி சார், இப்போ சரவண பெருமாள் சார் சொன்னாங்க இந்த ரயில்வேக்கு தனி பட்ஜெட் போடுறதை நிப்பாட்டி சேர்ந்து ஒரே பட்ஜெட்டா போட்டு நிதியை நாங்க மிச்சப்படுத்துறோம் அப்படின்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரயில் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது. இது வந்து அந்த பட்ஜெட்டை ஒண்ணா போட்டு அந்த நிதியை வந்து மிச்சப்படுத்துறதுனால ஏற்பட்டதா? பல இடங்களில் கவச் வந்து இன்னும் முழுமையா செயல்பாட்டுக்கு வரலன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பட்ஜெட் தனியா போடாததுனால வந்த குறைபாடா? இங்க பாருங்க, நீங்க பேசுனது எனக்கு கேட்கல, மிஸ் ரயில்வே பட்ஜெட் சார், ரயில்வே பட்ஜெட் தனியா போட்டாங்க, கேக்குதா? ரயில்வே பட்ஜெட்ன்றது தனியா போடணும்ன்ற அவசியம் கிடையாது. அது ஒரு காலத்துல வந்து பிரிட்டிஷ்காரங்க அவங்களோட வசதிக்கோசரம் போட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்தியால ரயில்வேஸ் வந்து நம்ம ஆளுங்க வசதிக்கோசரம் எடுத்துட்டு வரல. இல்ல, இப்ப நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது சார், நிறைய ரயில் ஆக்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பிராக்டிகல் ஆஸ்பெக்ட் நீங்க பாருங்க. நீங்க வந்து இப்போ வந்து பிசினஸையும் ரயில்வேஸ்ல பேசஞ்சரையும் வந்து தனித்தனியா பிரிக்கிறாங்க. ஓகே, பிசினஸ்க்கு போற இதுக்கு முன்னாடி வந்து ரயில்வேஸ்ல எத்தனை பேர் வந்து சரக்கு ஏத்துனாங்க? ஏன்னா இங்க சென்னையில ஏறுதுன்னா டெல்லியில என்னைக்கு இறங்குன்றது தெரியாது. சரி, இன்னைக்கு வந்து பிக்ஸ்டு டைமோட போகுது. நீ இங்க ஏத்து அங்க இறங்கு, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இறங்குன்றாங்க. சரி சார், தொடர்ந்து பேசலாம். அது மாதிரி நடந்திருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். திரு வைத்தியலிங்கம் சார், அதாவது மாநில அரசு பெரும்பாலான கிளியரன்ஸ் எல்லாம் கொடுக்காதனால தான் மத்திய அரசோட திட்டங்கள் வந்து தாமதமாகுதே தவிர மத்திய அரசு வந்து திறம்பட தான் செயல்படுது அப்படின்றது தான் சரவண பெருமாள் அவர்களுடைய கருத்தா இருக்கு. சரவண பெருமாள் வந்து நாளை பிறக்க போகும் குழந்தை ஹெல்த்தியா இருக்கணும் நம்பிக்கையோட சொல்றாரு. நானும் நம்புகிறோம், நல்லதான் பிறக்கணும் அப்படின்னு. யாருமே நல்லா தான் இருக்கணும்னு விரும்புவாங்களே தவிர ஒரு பின்னடைவோட இருக்கணும், குறைகளோட இருக்கணும் விரும்ப மாட்டாங்க. ஆனா ஒரு பயம் இருக்கு, அச்சம் இருக்கு. ஆனா இவர்கள் வந்து செயற்கையான முட்டு கொடுத்து செயற்கையான நடவடிக்கைகளினால வீம்பு அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்துக்கு குணத்திற்கு காரணமாகவும் தவறுகளை ஒப்புக்கொண்டால் அது பின்னடைவு என்பதற்காக மீண்டும் தவறுகளை செய்வார்கள் என்ற அந்த அச்சத்திற்கு காரணமாகவும் சில குறைபாடுகள் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கு உதாரணமாக பல இதெல்லாம் நாம் சொல்ல முடியும். அதனால இப்போ வந்து விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இது நேச்சுரல், விலைவாசி உயர்வு அது நேச்சுரல் அப்படின்னு போயிட்டு எல்லாத்தையுமே நியாயப்படுத்திட்டே போவீங்களா? அப்படின்னா அது எப்படி நம்ம அது ஒரு நல்ல ஆட்சி சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுல விலைவாசியே உயர்லையா சார்? தமிழ்நாடு ஆட்சியில அதுக்கும் மத்திய அரசு தான் நீங்க குறை செயல்களுடைய விளைவுகளை பொறுப்பேற்க வேண்டும். சரி, கடன் வந்து இல்ல, இப்ப அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு யூபிஏ. கேக்குதா சார், நான் பேசுறது கேக்குதா வைத்தியலிங்கம் சார்? ஒன்னும் வெளியே வரல. இல்ல, யூபிஏல வந்து நாங்க கொடுத்த நிதியை விட இப்ப அதிகமா கொடுக்கிறோம் அப்படின்னு தள்ளி இருக்கிறது என்பதற்கான புள்ளி விவரத்தை நாளைய பட்ஜெட்ல சொல்லுவார்னு நாம எதிர்பார்க்கிறோம். சரி சார், யூபிஏல கொடுத்த சார், நான் பேச கேக்குதா வைத்தியலிங்கம் சார்? யூபிஏல கொடுத்த பணத்தை விட அதிகமா நாங்க கொடுத்திருக்கோம், 10.76 லட்சம் கோடி இதுவரைக்கும் தமிழகத்துக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இல்ல, எதுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு அவரு? பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தான். வேற நான் சொல்லுகிறது ஒட்டுமொத்த இந்திய அரசுடைய கடனை
இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தொகையை சொல்றாருன்னு நினைக்கிறேன். ம் அதுவே இது தவறான தகவல்ங்கிறது எனக்கு என்னுடைய நிலைப்பாடு. ம் அதுக்கு புள்ளிவிவரங்களை என்னால சொல்ல முடியும். நான் சொல்றது நாட்டை கடனுக்கு இட்டு சென்று இருக்கிறது இந்த ஒன்றிய அரசு என்ற அந்த குற்றச்சாட்டுக்கு வர்றேன். இல்ல சார், உத்தம்குமார் சார் சொல்றாங்க யூபிஏ வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு தான் முதல்ல வந்து அந்த ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, மேம்படுத்தி விட்டோம். யூபிஏ வாங்கின கடனை அடைக்க தான் செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால இவர் வந்து ஒரு தவறான இதுதான் சொல்றாங்க. இப்ப நீங்க இதுல பத்தி கூட சொன்னீங்க, இந்த கோவிட் இழப்புல வந்து இன்னொரு ஆய்வு வந்து 12 லட்சம் உயிர் இறப்புகள் கொரோனா பீரியட் நடந்தது, அதை மறைத்து விட்டார்கள் ஒரு ஆய்வு சொல்வது. அதை நம்முடைய அமைச்சகம் மறுத்திருக்கு. அது அந்த புள்ளி விவரம் வந்து தவறு என்று சொல்றாங்க. அது வேற. ஆக எப்படி வந்து பல இப்ப தவறுகள் வந்து மறைக்கப்படுது இந்த அரசால் என்று நாம சொல்லக்கூடாதா? அதனால நல்ல முறையில் நாட்டை முன்னேற்றத்திற்கு இட்டு செல்கிறார்கள் என்ற கேள்வி வந்து பெரும் எழுகிறது. சரி, அதனுடைய நம்முடைய மாநில நான் முன்பே குறிப்பிட்டது போல மாநில உரிமைகளை வந்து மதிக்காமல் மீறி அதற்கு எதேச்சகரமான செய்வதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப எதுக்கெடுத்தாலும் இப்ப சொல்றாங்கல்ல, எமர்ஜென்சி காலத்துல கொண்டு வந்த மாநில பட்டியலில் இந்த கல்வியை நீங்க வந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு சென்ற தவறுன்னு சொல்ல, அது சரிபடுத்துவோம் என்ற நிலைமையை இந்த அரசு ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்குதுங்கிற கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த நீட்ல பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அந்தந்த மாநிலங்கள் அந்த அவர்களை பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டா முடிஞ்சு போச்சு. அவர்களும் சரி பண்ணிக்கிறாங்க. நீங்க ஏன் பொறுப்பேற்று இருக்கிறீங்க? அதை நான் வந்து ஒரே இதுலதான் வச்சுக்கணுங்கிற ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஒத்திசைவு பட்டியல தான் வச்சுக்கணுங்கிறது நிலைப்பாட்டை ஏன் நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள்? ஒரு எமர்ஜென்சி அவசர காலத்துல வந்து நடந்தது வந்து தவறு, அதை நாங்க கொண்டாடணும், நினைவு வைத்துக்கணும், பிளாக் டே அப்படின்லாம் சொல்றீங்கல்ல. அந்த பிளாக் டேல எடுக்கப்பட்ட தவறான முடிவை நீங்க ஏன் சரி செய்ய மறுக்கிறீங்க? அப்ப நீங்களும் ஒரு எதேச்சகாரமான அரசு ஒத்துக்கிறீங்களா? அது சர்வாதிகாரத்திற்கு நீங்க துணை போகிறீர்களான்னு கேட்கிறேன். பதில் இல்லையே. தங்களை திருத்திக் கொள்கிற அரசாங்க தான் நல்லா இருக்கும். அந்த திருத்தி அரசாங்க தெரியல. இப்ப உங்களுக்கு சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். மறுபடியும் நான் வரேன் உங்ககிட்ட. பொறுத்து தீர்மானிக்க முடியும். ஓகே சார், நான் வரேன், மறுபடியும் வரேன் சார். மாற்றங்களை நோக்கி நம்ம நம்புறோம். ஆனால் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை. இவர்கள் வந்து இப்ப கூட சரி மேம், உங்களுடைய கருத்து. அதாவது தொடர்ந்து பட்ஜெட் வந்து தமிழ்நாடு அரசுல வந்து இப்போ 7வது முறையா நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் போடுறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிதியமைச்சராக அவர் இருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு? உங்க நிறைவு கருத்தாவும் நீங்க சேர்த்தே பதிவு பண்ணுங்க. முதல்ல அவங்க உத்தம் சார் பேசினதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். டெல்லியிலையும் வந்து பிணங்கள் எல்லாம் மடிக்க வைக்கப்பட்டது அப்படின்னு. இந்தியாவில் தானே இருக்கு டெல்லி, இல்லையா? அதை வந்து சரியான முறைப்படி அணுகிறதுக்கு தவறிட்டாங்க, மத்திய அரசு தவறிடுச்சு அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே வந்து கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். ரெண்டாவது, எல்லா மாநிலங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, ஒரு அபாயம் வந்து வருது, இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், ஒவ்வொரு மாநிலங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யலாம், என்ன செட்டப்பில் இருக்குது, என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்தவித கலந்து எதுவுமே இல்லை. நீங்கள் குவாரண்டைன் அனௌன்ஸ் பண்ணீங்க. ரெண்டாவது, அங்கேருந்து ஏர்போர்ட்டில் வரவங்களுக்கு சரியான குவாரண்டைன் வந்து கொடுக்கல, அது முறைப்படி வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லலாம். இன்னும் அதுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா விரிவாக நிறைய பேச வேண்டியிருக்கும். நிறைய குற்றங்களை நம்ம வந்து நிறைய குற்றங்களை வந்து நம்ம பேச வேணும், பேசுகிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி நீட்டு இன்னைக்கு வந்து நாளைக்கு நடக்க போகிற இந்த கூட்டத்தொடரில் நீட்டுக்கு வந்து அவங்க நம்ம வைத்திலிங்கம் சார் சொன்ன மாதிரி தான் இந்திய கூட்டணியும் அதை தான் வலியுறுத்துறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து நீட்டு விளக்கு கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நார்த் இந்தியா சைட்லேயும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப நல்லவர்கள் மாதிரியும் உத்தமர்கள் மாதிரியும் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றின மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஜேபி நீட்டில் எவ்வளவு பெரிய குளறுபடிகள் செய்தது, எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியது, கடவுளுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு டாக்டர், அந்த இதுல எவ்வளவு பெரிய குளறுபடிகளை செஞ்சு மக்களினுடைய நன்மதிப்பை வந்து இழந்துட்டாங்க. இதை வந்து அங்க வைக்க போறாங்க. அதே மாதிரி ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா யாருடைய கருத்துக்களையும் எந்த மாநிலத்தினுடைய கருத்துக்களையும் காது கொடுத்து கேட்கறது கிடையாது. அவர்களுக்கு எதிர்கட்சிகள் கேட்கறாங்க அப்படின்னா அதை வந்து அமளி பண்ணி வேற மாதிரி பிரச்சனைகளை பண்ணி ஒன்னு சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி போடுறது, இல்ல மைக் ஆஃப் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதைதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது இருக்க வேண்டாம். இல்ல, 10 வருட காலம் வந்து இருண்ட இந்தியாவாக இருண்ட காலமாக தான் இருந்தது பிஜேபியினுடைய ஆட்சி காலம். அட்லீஸ்ட் இந்த 11வது ஆண்டுலயாவது இந்திய கூட்டணியினுடைய இந்திய எதிர்கட்சிகள் வந்து வலிமையா இருக்கிறது, இந்தியா மிளிரணும், வலியுறுத்தணும். கண்டிப்பாக இல்ல பொறுத்திருந்து பார்க்கறது மட்டும் இல்ல, இந்த கண்வரா அந்த ஒரு யாத்திரையில
கன்வர் யாத்திரையில இவங்க பண்ணிருக்கிறது ரொம்ப வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் நன்றி, நன்றி, இல்ல. நன்றி, இவர்கள் நான் இல்ல இந்த ஒரு நேரம் கருத்தை மட்டும் குறைவாக, சொல்லிடுறேன். நேரம் குறைவாக. அதாவது நாங்கள் எந்த மதத்தினருக்கும் எதிரானவர் இல்லைன்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்துல வந்து முதல கண்ணீர் வடிச்சாரு இல்லையா? ஆனா இன்னைக்கு இப்படி நடக்குதுல்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரா? இது தவறான ஒரு நடவடிக்கை, இதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம்னு ஏதாவது ஒரு வார்த்தை பல விட்டாரா? சந்தர்ப்பங்கள்ல விவாதிக்கலாம். நன்றி நன்றி மேம், நன்றி. திரு சரவண பெருமாள் சார், உங்க நிறைவு கருத்து சுருக்கமா ஒரு வரியில சொல்லுங்க சார். அதாவது சார், இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பொருளாதார ரீதியாக பார்த்துருவோம் இந்த பட்ஜெட் எப்படி வேணால் வந்து பெனிஃபிட் கொடுக்க போகுது அப்படின்றது நம்ம ரொம்ப தெளிவாக எல்லா எக்கனாமிஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. சரி. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் இம்ப்ரூவ்மெண்ட், பவர் பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ரோட்ஸு, இதெல்லாம் வந்து மெயின் ஃபோக்கஸ். இன்றைக்கி வந்து மலையை குறைஞ்சி ரோடை போட்டது, மலையை குறைஞ்சி புனலூருக்கு லைனை கொடுத்துருக்கிறது, பாலக்காடு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற கொருக்குப்பேட்டையில் இவங்களால வந்து ஒழுங்கா அந்த லைனை கிளியர் பண்ணி கொடுக்க பண்றது முடியல. மட்டும் சொல்லுங்க சார். அததான் சொல்றேன், அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வந்து இவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்றாங்க. சரி சார். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்றதுக்கான சாத்தியம். அதாவது எக்கனாமிஸ்ட் சொல்றாங்க சார், நாளைக்கு பட்ஜெட் வந்து இன்னும் விரிவா நம்ம அதை பத்தி பேசலாம். அதே மாதிரி எய்ம்ஸ் டு பூஸ்ட் நேரம் குறைவா இருக்கு சார். நன்றி. இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறாங்கன்னா, சப்சிடின்றதெல்லாம் நிறைய கட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ண போறோம். எக்கனாமிஸ்ட் HSB அது வந்து மக்களுக்கு எதிரானது சார். சப்சிடி கட் பண்ணாதான் சார் முடியும். சரி, ஓகே. எல்லாமே வந்து நீங்க நாளைக்கு விரிவா, அதாவது விலை குறைப்பு வேணும் அப்படினா அங்க இருந்து இங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. பட்ஜெட் வந்து விரிவா. நன்றி நன்றி. திரு வைத்திலிங்கம் சார், உங்க நிறைவு கருத்தை நீங்க சொல்ல வரும்போது சுருக்கமா ஒரு வரியில சொல்லி முடிச்சிருங்க சார். வைத்திலிங்கம் சார், ஒரே வரியில சொல்லுங்க. ஆட்சி நடத்துகிற இந்த மைனாரிட்டி அரசிடம் வந்து பெரிதும் எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் எனது கருத்து. நன்றி. உத்தம்குமார் சார், உங்க நிறைவு கருத்து. மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்கறது தான் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. இப்போதைக்கு நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கறது வந்து கண்டினியூஷன் ஆஃப் ஓல்ட் பாலிசி தான் இருக்கும். இந்த சப்சிடரி, தேவையில்லாத செலவுகள் எதுவுமே ஜாஸ்தி இருக்காது. சரி. யாருக்கு சப்சிடரி தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஓகே. ஆனால் தேவையில்லாத மக்களுக்கு சப்சிடரி கொடுக்கறது, இந்த டிவி கொடுக்கறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது, வாஷிங் மிஷின் கொடுக்கறதுலாம் வந்து கிமிக்கு. சரி, பிராக்டிகலா என்ன பண்ண முடியுமோ அது பண்றதுதான் வந்து புத்திசாலித்தனம். கண்டிப்பா சார். நம்ம இன்னும் நாளைக்கு பட்ஜெட் வந்த பிறகு இதை பத்தி விரிவா விவாதிக்கலாம் சார். இன்று நமது விவாதத்தில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.